ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு பிஃபோர் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய கால் பண்ணியிருந்தாங்க. சார் என்னுடைய கட் ஆஃப் வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதனால் நான் மேனேஜ்மெண்ட் போகலாமா அல்லது கவுன்சிலிங் கோட்டா போகலாமா அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாமா அல்லது டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, அந்த மாதிரியான சில டீல்ஸ் நம்மளுமே அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்கள மாற்றி மாற்றி குழப்பி அவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறது அல்லது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சொன்னது இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஓகே இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கட் ஆஃப்க்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாலேயே போகலாம். ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போக தேவையில்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மறுபடியும் நமக்கு ரீகால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரீகால் பண்ணும்பொழுது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து மேனேஜ்மெண்ட்லேயே போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ போனால் எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அவங்க கேட்ட காலேஜில் இப்போ வந்து எதுவுமே சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை. ஏன்னா சில காலேஜஸ் அவங்க கேட்ட கோர்ஸும் கேட்ட காலேஜஸுமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போகும்பொழுது டொனேஷன் இல்லாத காலேஜில் டொனேஷன் கேட்குறாங்க. ஆல்ரெடி டொனேஷன் போயிட்டு இருந்த காலேஜஸில் அதிகமாக டொனேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சீட் வந்து அந்த மாதிரி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கோர்ஸ் வந்து ரொம்பவே டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் அந்த காலேஜில் தான் படித்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பட் அவங்க வந்து ஒரு யோசனையிலேயே இருந்துட்டு அதை விட்டடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஒரு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, காட்டில் வந்து ஒரு புலி வந்து ரொம்பவே ஒரு பசியோடு சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய புலி பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு 2 மான் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 2 மானையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து பசியில் வந்து ஓகே இன்னைக்கு நமக்கு ஒரு வேட்டை கிடச்சிருச்சு. ஸோ தாராளமாக நம்ம வந்து இதை அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குது. ஸோ பார்த்துட்டு அதை வந்து டார்கெட் பண்ணல. ஓகேங்களா? அது வந்து நம்ம 2 மானில் நம்ம வந்து இந்த மானை தான் அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிறத அதை டார்கெட் பண்ணாமல் ஸோ அதை நோக்கி ஓடுது. ஸோ அது வேட்டையாட போகும்பொழுது அது எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ஓடுது. ஸோ அதனால் ரெண்டு திசையில் ஓடிடுது. ஓகேங்களா? ஒரு மான் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு புள்ளி மானாக இருக்குது. ஸோ இன்னொரு மான் பார்த்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு கருப்பு கலரில் அதுவும் ஒரு மான் வகையை சேர்ந்தது. ஸோ 2 மானும் 2 சைடில் திரிச்சு ஓடுது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஓடும் பொழுது அந்த புலி வந்து முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பார்க்குது, முடியல. ஏன்னா அது வந்து அதனுடைய டார்கெட்டை வந்து எது டார்கெட் அப்படிங்கிறது அது ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது 2யுமே மிஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ண பிறகு அந்த மலையை சுற்றி வரும் பொழுது மறுபடியும் அந்த மானை மீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புலி நினைக்குது, இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டார்கெட் பண்ணுது. ஸோ அதை டார்கெட் பண்ணி அந்த கருப்பு மானை பார்த்ததையும் இந்த மானை தான் நல்லா ருசியாக இருக்கும், ஸோ இதை நம்ம அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு மானை டார்கெட் பண்ணுது. இந்த முறை டார்கெட் பண்ணி அந்த கருப்பு மானை துரத்தி ஓடுது. ஸோ அந்த கருப்பு மான் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு மான். சரிங்களா? ஸோ அது வந்து புலியை விடவே வேகமாக ஓடக்கூடிய ஒரு மான். ஸோ அதை டார்கெட் பண்ணி துரத்தும் பொழுது ஸோ அந்த மான் வந்து ரொம்பவே வேகமாக ஓடிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் புலியால் பிடிக்க முடியல. அது வேற கடுமையான பசியில் இருக்குது. ஸோ இதையும் நம்மளால் பிடிக்க முடியல. சரி நம்ம அங்கே விட்டுட்டு வந்தோமே புள்ளிமான், ஸோ அது இருக்குமில்ல, நம்ம போய் ரிட்டன் போய் நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் திரும்பியும் இந்த புள்ளிமான் இருக்க இடத்துக்கு மறுபடியும் ரிட்டன் ஓடிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த புள்ளி மான் பொறுமையாக ஓடிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் அந்த புலிக்கு 2 மானுமே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பசங்களோட கதையுமே அந்த மாதிரி தான். நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயத்த சொன்னோம், பட் அவங்க புரிஞ்சிக்கலை. மேனேஜ்மெண்ட் கோட்டா சார் எனக்கு வந்து இந்த கட் ஆஃப்க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாலே கிடைக்கும், எனக்கு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் என்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு போக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து
எல்லா கட் ஆஃபுமே எலிஜிபிள் கட் ஆஃப் தான். கவர்மெண்ட் கோட்டாக்கு எல்லா கட் ஆஃபுமே எலிஜிபிள் கட் ஆஃப் தான். ஸோ இந்த கட் ஆஃப் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காலேஜும் கிடையாது. ஸோ எல்லா கட் ஆஃபுமே எலிஜிபிள் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கட் ஆஃப்க்கு பட் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கேட்டிருப்பீங்க இல்லையா, அல்லது ஒரு கோர்ஸ் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸும் கேட்கக்கூடிய காலேஜும் உங்களுக்கு எலிஜிபிளா, உங்கள் கட் ஆஃப்க்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? சும்மா மொட்டையாக கவுன்சிலிங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயே நம்ம நிறையா பார்க்க முடியுது. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு என்ன பிஎஸ்சி கிடைக்க போதா? 120 130 கட் ஆஃப்க்கு நமக்கு என்ன பிஎஸ்சி காலேஜ் கிடைக்க போதா, அல்லது சிஐடி கிடைக்க போதா, குமரகுரு கிடைக்க போதா, ஸ்ரீகிருஷ்ணா கிடைக்க போதா? கண்டிப்பாக அந்த மாதிரி காலேஜ் கிடைக்காது. ஓகேங்களா? உங்கள் கட் ஆஃப்க்கு தகுந்த காலேஜஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் சேர போகிற காலேஜுக்கு நான் கேட்கக்கூடிய கோர்ஸுக்கு எனக்கு அந்த கட் ஆஃப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கட் ஆஃப் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் போயிருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம முன்கூட்டியே போகும் பொழுதே நமக்கு அந்த காலேஜில் வந்து டொனேஷன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குறைவான டொனேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து எல்லா காலேஜுமே நமக்கு எல்லா கோர்ஸுமே வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் கிடச்சிரும் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நம்ம பேசும்பொழுது தெரியுது. 110 120 கட் ஆஃப் இருக்கவனே எனக்கு பிஎஸ்சியில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு எனக்கு குமரகுருவில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஸ்ரீகிருஷ்ணில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஜிசிடியில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் என்னை வந்து இந்த காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் நம்ம வந்து யாரையும் நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட்டில் சேருங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதில்ல. இவங்க ஏன் நம்மளை மேனேஜ்மெண்ட் போக சொல்கிறாங்க, ஸோ அங்கே டொனேஷன் கேட்குறாங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குமா அப்படின்னு அவன் லிங்க் பண்ணிக்கிறான். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கரெக்டான இந்த விஷயமெல்லாம் நம்ம அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னோம்னா தான் நமக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அந்த புலியோட கதை தான் உங்களுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணது நமக்கு கிடைக்கவும் இல்லை, திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ பசங்கக்கிட்ட நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், எந்த சூழ்நிலையில் நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்காக வெயிட் பண்ணலாம், கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. நானுமே அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் பர்டிகுலராக ஒரு காலேஜ் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த காலேஜ் உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃபும் நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸுக்கான கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். அவசரமே பட வேண்டாம். உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? பட் அதே கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜுக்கு உங்கள் கட் ஆஃப் இல்லை அப்படின்னா நமக்கு வேறு வழியே இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஸோ உங்களுக்கு அந்த காலேஜில் டொனேஷன் கேட்குறாங்க, இல்லை ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை பொறுத்தது. சரிங்களா? சரிங்க சார், எனக்கு வந்து கட் ஆஃப் தான் குறைஞ்சி போச்சு, ஸோ அந்த காலேஜ் தான் எனக்கு வேணும், என்னால் அந்த காலேஜுக்கு சொல்லக்கூடிய ஃபீஸ் என்னால் கட்டி படிக்க முடியும், இல்லை அவங்க சொல்லக்கூடிய டொனேஷன் என்னால் கட்டி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக போயிருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் எனக்கு ஓகேங்க சார், பட் என்னோடய கட் ஆஃப்க்கு கிடைக்காது, அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது, ஸோ அங்கே டொனேஷன் அதிகம் கேட்குறாங்க, நான் என்னுடைய பட்ஜெட் வந்து இதுதான், எங்கள் ஃபேமிலியால் இவ்வளோ தான் கட்ட முடியும், எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்காக இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், ஸோ அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கு உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை எடுங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதையோ நம்பிக்கிட்டு கவர்மெண்ட் கோட்டானா அதில் கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து எல்லா காலேஜுமே கிடச்சிரும், எல்லா கோர்ஸுமே கிடச்சிரும் அப்படின்னு கண்மூடித்தனமாக தயவுசெய்து இருக்காதீங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது வந்து நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் வேணும், அல்லது உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு
நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான காலேஜஸை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸு. தென் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ரிலேட்டடாக எது எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.